செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியம் சீவாடி கிராமத்தில் குமார் சுந்தரி தம்பதியினர் புதிதாக வீடு கட்டி வருகின்றனர். இவர்கள் அதன் அருகில் கூரை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் வீசிய காற்றால் மின்கசிவு ஏற்பட்டு அவரது வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. வீடு தீப்பற்றி எரிவதைக் கண்ட சுந்தரி கூச்சலிட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இருப்பினும் பீரோவில் வீடு கட்ட வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணம், 5 சவரன் நகை, காப்பீடு அட்டைகள், பள்ளி சான்றிதழ்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து கருகியது. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேயூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதியில் வீடுகளின் மீது உள்ள மின்வயர்களை மாற்றியமைக்க நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் எரிந்ததால் வீட்டின் உரிமையாளர் குமார் சுந்தரியிடம் ஆடைகள், அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள், நிதியுதவி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் சாந்தி ராமச்சந்திரன், ஏழுமலை, ஊராட்சி மன்ற தலைவர் அரங்கநாதன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரவு ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் உதவி பொறியாளர்கள் கடைகளின் பெயர் பலகைகள், சிறிய விளம்பர பதாகைகள் என 100க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக கூறி அகற்றியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வியாபாரிகள் இதுவரை எந்தவிதமான முன்னறிவிப்பும் அளிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் நள்ளிரவில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அடாவடிக்குரிய செயல் என்றும், மேலும் ஷட்டர்கள், சிசிடிவி கேமராக்கள், பல பொருட்கள் இதனால் சேதமாகி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திடீர்னு ஆக்கிரமிப்பு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ரியர் இன்டிமேஷனும் எதுவுமே இல்லாமல், எந்த நோட்டீஸும் கொடுக்காம கார்பரேஷன்லேருந்து வந்து எல்லாத்தையும் இடித்து உடைச்சிட்டாங்க. வீடு, கேட்டு, ஷட்ரு எல்லாத்தையுமே எது இடிக்கணும் எது இடிக்கூடாதுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஜேசிபி வச்சு இடித்து மொத்தமாக தள்ளிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்தது. 5 அடியில் இருந்தது, 3 அடிக்கு குறைச்சிங்கன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே மார்க்கெட்டே வந்து 3 அடிக்கு எல்லாம் குறைச்சி சங்கத்து மூலிமா எல்லாம் குறைச்சி ப்ராப்பராக நடந்தது. இப்போ வந்து எந்த இன்டிமேஷனும் இல்லாமல் இது மாதிரி பண்ணாங்க. என்ன இது 3 அடிக்கு நீங்கள் தான் வச்சுக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆர்டர் காப்பி எங்களை கேட்குறாங்க. இடித்ததுக்கான ஆர்டர் காப்பி நாங்கள் கேட்டால் அதுக்கான ப்ராப்பர் காப்பியும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஆர்டர் காப்பிக்க முடியாதுன்ட்டார். ஜேஇ, அதாவது அவர் பேர் தினேஷ்னாரு, ரொம்ப வல்கராக பேசி அரகண்டாக நடந்துக்கிறாரு. கமிஷனர் சொன்னார் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னா, ஏங்க நைட்டாக செய்கிறீங்க, இந்த மாதிரி குழந்தைங்க தூங்குது இதெல்லாம் இருக்குது, பில்டிங் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா, அப்படி தான் செய்வோம், நாங்கள் நைட்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப அரகண்டாகவும் வல்கராகவும் பேசுகிறாரு. எல்லா கடையும் இன்றைக்கி மூடிட்டு மறியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான். இல்லை சம்மந்தமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பேட்டை சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வரும் பலராமன் என்பவர் அவரது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலை கேட்டு வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்த நித்யா என்ற பெண் சென்றுள்ளார். அப்போது அவரிடம் வேலை கொடுக்கும் சாக்கில் அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் அவரது கணவரிடம் கூறியுள்ளார். பின்னர் அவர் உறவினருடன் சென்று சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி பலராமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய ஓபன் ஒற்றையர் கேரம் போட்டிகள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த முகமது குப்ரான் என்பவர் வெற்றி பெற்றார். பின்னர் அவருக்கு 1 லட்சம் ரூபாய், 1 சவரன் காயின், சுழற்கோப்பை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன பேராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி. இவர் குறும்பேரி கூட்ரோடு அருகே சொந்தமாக ரைஸ் மில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் நகர் அருகே உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 60 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அவரால் பணம் திருப்பி செலுத்த முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து தனியார் நிதி நிறுவனம் மணியிடம் கடன் கொடுக்கும்போது வாங்கிய ஆவணங்களை வைத்து அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே 2 தினங்களுக்கு முன்பு மணி நடத்தி வந்த ரைஸ் மில்லுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனால் மனமுடைந்த மணி செவத்தூர் பகுதி ரயில்வே தண்டவாளத்தில் இடையே சேலம் நோக்கி சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் மணியின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி, மச்சிக்கொள்ளி, மண்வயல் போன்ற பகுதிகளில் உலா வந்த ஒற்றை ஆண் காட்டு யானை நேற்றிரவு மச்சிக்கொள்ளி பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நுழைந்துள்ளது. அப்போது காட்டு யானையை மக்கள் விரட்டியபோது சாலையில் நடந்து சென்று பாக்கு மரத்தை உடைத்து சாப்பிடும்போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பூங்கா வனத்தம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர்கள் அரவிந்தன் லட்சுமி தம்பதியினர். லட்சுமி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வேலை முடித்து வீட்டிற்கு வந்த லட்சுமியிடம் அரவிந்தன் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே கடும் வாக்குவாதம் முற்றியதால் அருகிலிருந்த கத்தியை கொண்டு லட்சுமியை அரவிந்தன் கழுத்து, கை, கால் போன்ற பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டியதாக தெரிகிறது. பின்னர் லட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தவுடன் அச்சமடைந்த அரவிந்தன் அங்கிருந்து தப்பி ஓட முயன்று கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் லட்சுமி மற்றும் அரவிந்தன் ஆகிய இருவரையும் மீட்டு வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு லட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 30 கிராம ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம், பேரூர் செயலாளர் சரவணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் போஸ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கால்வாய்களில் பிளாஸ்டிக் கழிவுகளால் அருகில் உள்ள கடைகளில் இருந்தும் பேருந்து நிலையத்தில் இருந்தும் கட்டண கழிப்பிடத்தில் இருந்தும் கழிவுநீர் வெளியேற முடியாமல் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் தலையீடு செய்து பேருந்து நிலையத்தில் திறந்து கிடக்கும் கால்வாய்களை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் அவரது நண்பர்களுடன் அமர்ந்திருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தின் உரிமையாளரை அரசு பேருந்து நடத்துனர் வாகனத்திலிருந்து இறங்கும்படி ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர் நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த டவுன் காவல்துறையினர் மாணவனை அடித்து தரதரவென்று இழுத்து சென்ற காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்புப்படி நர்சிங் அலவன்ஸ் தொகையை வழங்க வேண்டும், பணியின்போது உயிரிழந்த குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சுகாதாரத்துறை முன்பு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தங்காடு, தூவானம் உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஏற்றம் வயல் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் தனது 2 ஆடுகளை பட்டியில் வைத்து அடைத்துள்ளார். இந்நிலையில் இரவு வேளையில் மர்ம விலங்கு 2 ஆடுகளையும் கடித்துக் கொண்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆடுகளை கொன்றது சிறுத்தையா, புலியா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு ஆடுகளை மர்ம விலங்கு அடித்துக் கொன்றது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் வரலாறு மற்றும் பயாலஜி படிக்கும் மாணவர்களுக்கிடையே சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டது தொடர்பாக மோதல் ஏற்பட்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒரு மாணவனின் கைவிரல் துண்டானது. இதை பார்த்த வரலாற்று ஆசிரியர் சிவக்குமார் மோதலை விலக்கிவிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் ஆசிரியரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் ஆசிரியருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காயமடைந்த ஆசிரியரையும் மாணவனையும் சக ஆசிரியர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தகவல் அறிந்த ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக தனது தாயுடன் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியபோது திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மாணவியை கடத்தி சென்று அவரது வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் தந்தை திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் ராஜ்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு திருவாரூர் மாவட்ட மகிழா விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்த ராஜ்குமாருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சரத்ராஜ் தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள வீரநந்தபுரம் ஊராட்சி பெரிய புங்கநதி கிராமத்தில் மக்களை தேடி முதல்வர் திட்டம் நடைபெற்றது. இம்முகாமில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் புகார் மனுவின் அடிப்படையில் குறைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். இதில் ரெட்டியூர், பழஞ்சநல்லூர், கண்டமங்கலம், ஷண்டன் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் புகார் மனுவினை வட்டாட்சியரிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் சிவக்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் சுகுமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர், ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் புதியதாக 3.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய காட்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி வனப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறையினர் கொட்டக்குடி ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை எண்ணூர், திருவொற்றூர் பேருந்து நிலையங்களிலிருந்து உயர்நீதிமன்றம், கோயம்பேடு, திருவேற்காடு, பூந்தமல்லி, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து நிலையங்களிலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என திருவொற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சென்னை எண்ணூர், திருவொற்றூர் பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கரன் ஆய்வு மேற்கொண்டு பேருந்து நிலையங்களை சீரமைக்கும் பணிகளை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எண்ணூர் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1.80 கோடி நிதி மற்றும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 1.27 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். எண்ணூர் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் அவர்கள் 1,80,00,000 ஒதுக்கியிருக்கிறார்கள். அதேபோல் நமக்கு நாமே திட்டத்திலிருந்து 1,29,00,000 பெறப்பட்டிருக்கிறது. இந்த தொகையை சேர்த்து இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் இங்கே புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சுகாதார அலுவலகம் வளாகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தானு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக இன சுழற்சி அடிப்படையில் பணியாற்றி வரும் தங்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பினர்.